ஹலோ மை டியர் கிரிக்கெட் பர்டிஸ், வெல்கம் டு ஜெர்னி வித் சபரிஷ். நீங்களாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ரோக்கோ இஸ் பேக். ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா அந்த ஓடிஐ வந்து நாளைக்கு நடக்க போகுது. பலனா எல்லாருக்கும் தீபாவளி வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை. அப்படின்னா நம்மள மாதிரி கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு நாளைக்கு தான் தீபாவளி. 2026 T20 வேர்ல்டு கப் தானடா வருது. 2027 நடக்க போற ஓடிஐ வேர்ல்டு கப் என்னடா இப்ப இருந்து ஓடிஐ மேட்சஸ்க்கு இவ்வளவு கிரேஸ் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ரோக்கோ இஸ் பேக். சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இந்தியன் கலர்ஸ்ல நம்மளால பார்க்கவே முடியல. வந்து இது ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரையும் பாலானா எடுத்து பார்க்கும்போது எதுக்காக ஃபேன்ஸ் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விராட் கோலியும் சரி, ரோஹித் சர்மாவும் சரி, ரோஹித் ஹிட்மேன் நம்ம கூப்பிடுவோம், இப்போ ஃபிட்மேனா மாறி இருக்காரு. 20 kg வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காரு பாலானா. இட்ஸ் நாட் டூ ஈஸி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுலயே தெரியுது. நம்ம பார்த்தோம் 2011 டீம்ல செலக்ட் ஆகல. 2023 வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா ஃபைனல்ல போய் லாஸ் ஆனாரு. அப்ப இந்த 2027 வேர்ல்டு கப் அவரோட லைஃப்ல எவ்வளவு ஒரு முக்கியம் அப்படின்றத காமிக்குது. தன்னோட கிரிக்கெட்டுக்காக அந்த வேர்ல்டு கப்புக்காக என்னோட எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன் அப்படின்ற அந்த இதுவும் தெரியுது. அதே மாதிரி விராட் கோலி சைட்ல இருந்து பார்க்கும்போது எல்லா டிராஃபியும் அடிச்சாச்சு. இருந்தாலும் அந்த ஓடிஐ ஃபார்மேட் வரும்போது விராட் கோலி எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அவரோட ஏஜுக்கு ஏற்ற ஃபிட்னஸ் பாத்தீங்கன்னா சம்பந்தமே கிடையாது. ஒரு சின்ன பையனுக்கு என்ன ஃபிட்னஸ் வச்சிருக்காரு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு டெஃபினட்டா தெரியுது அவரும் அந்த 2027 வேர்ல்டு கப்புக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினெட்லி இந்த மேட்சை பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? சரியான தீபாவளிக்கு முன்னாடி நாள் ஞாயிற்றுக்கிழமையா அந்த மேட்ச் அமைஞ்சிருக்கு. உங்களோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்க போலாங்க. டெஃபினட்டா ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு வேல்யூ அடிஷன் நம்ம டீம் இந்தியாவுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம இந்தியன் டீமுக்குள்ள வராங்க. ஸோ ஓடிஐ வந்து விளையாட போறாங்க. பட் அந்த ஒரு ஃபார்ம் வந்து நம்ம அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. அந்த ஒரு பழைய ஃபார்ம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு கொஸ்டபிள் தான். பட் அவங்களோட நேம் தான் வந்து மேட்டர். அதுதான் வந்து நம்ம இங்க வந்து பேசப்படுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து நிறைய ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஓடிஐ கிரிக்கெட்ல. ஸோ சரியான ஒரு பிளேயர் ரெண்டு பேருமே. ஸோ கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ அது வந்து நான் என்ன கேட்டால் வந்து என்ன சொல்லுவேன்னா, நல்ல ஒரு விஷயம் தான். அவர் பாட்டுக்கு இனி ஃப்ரீயா வந்து விளாடுவாரு. ஸோ அவரோட கேம்ல வந்து ஃபோக்கஸ்டா இருக்க போறாரு. ஸோ நீ சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு பழைய ரோஹித் சர்மா ஃபிட்னஸோட வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு தாடியை வந்து ஷேவ் பண்ணியிருந்தாங்கன்னா பக்கா பழைய ரோஹித் சர்மா மாதிரி இருப்பாரு. ஸோ ஓவரால் நல்ல ஒரு ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்க போகுது. ஸோ நாளைக்கு ஈகரா இருக்க போறாங்க நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஆடின அதே ஒரு 11 தான் ஆடுவாங்கங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ நல்ல ஒரு செட்டில்டு யூனிட்டா இருக்காங்க நம்ம இந்தியா கிட்ட. பும்ரா கிடையாது. ஸோ பும்ராக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நியூ பவுலிங் அட்டாக். ஸோ என்ன மாதிரியான ஒரு லெவன்ல போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ பெர்த்ல நடக்க போது கொஞ்சம் பிச்சையும் வந்து ஒரு மாதிரி ரிலே பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க வந்து எப்படி பிச் வந்து அசிஸ்ட் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். கண்டிப்பா போலாம். இந்த பிச் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் வந்து ட்ரூவா இருக்கும். நம்ம ஆஸ்திரேலியா எடுக்கும்போது இந்த விக்கெட்ல நல்ல பவுன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து நல்லாவே ஸ்விங் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் இது ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பவுலிங் பண்ணிட்டு செகண்ட் பேட்டிங் ஆடுறதுனா பெட்டரா இருக்கும் அப்படின்ற நியூஸஸும் வருது. ரெண்டு டீமும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் பண்ணதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிச்சில் வந்து ஒரு நல்ல பவுன்ஸும் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸும் இருக்குங்கும் போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணதான் ரெண்டு டீமும் பிளான் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இந்தியாவோட பிளேயிங் லெவன் அப்படியே பாத்துரும் போலாம்னா, நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்ல ரோஹித் சர்மா அண்ட் சுக்மன் கில் வர போறாங்க. 3ல வந்து விராட் கோலி வர போறாரு. 4ல ஸ்ரேயாஸ் ஐயர். 5ல KL ராகுல். 6ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம NKR வர போறாரு. 7ல வந்து அக்ஷர் பேட்டல். 8ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹர்ஷித் ராணா சொல்றேன் பாலாங்க. டெஃபினெட்லி வந்து நீங்க நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது லைவ்ல கூட நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா ஆடுவோம், அவங்க ஆனா ஹர்ஷித் ராணா தான் ஆடுவாங்கன்னு. நான் இப்ப ஏன் ஹர்ஷித் ராணா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு கம்பீரோட செலக்ஷனுக்கு கிளியரா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு 8 வரைக்கும் பேட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்படி பாக்குறேன்னா பாலானா, கண்டிப்பா அவருக்கு வந்து ஏதாவது ஒரு டேலண்ட் இருந்தாதான் டெஃபினெட்லி இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியும். அப்படிங்கும் போது இதுக்காக தான் அவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அவருக்கு இந்த மேட்ச்ல சான்ஸ் கொடுத்து அவர்கிட்ட இருந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் வரும் ஆஸ் அ பவுலராகவும் சரி, ஆஸ் அ பேட்டராகவும் 8ல வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஹர்ஷதீப் அண்ட் முகமது சிராஜ் இருந்துருவாங்க. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் போல குல்தீப் ஆட போறியா, எக்ஸ்ட்ரா இன்னொரு பேட்டர் வேணுமா நீங்க கேட்டீங்கன்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு வந்து ஒரு கோ த்ரூ பவுலர் வேணும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா 10 விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பவுன்ஸ் அண்ட் ஸ்விங்கிங் தான் இருக்க போகுது அப்படின்னாலும், இது ஒரு எக்ஸ்பேக்டரா குல்தீப் யாதவ் இருப்பாரோ என்னமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த 11ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்க மேடம். ஏன்னா நானும் இந்த சேம் லெவலில் தான் வந்து ஸ்டிக் ஆன் ஆக போறேன். பட் அந்த ஒரு ஆர்டர் மட்டும் மேபி முன்ன பின்ன ஆகலாம். சிக்ஸ்ல வந்து நீ வந்து நிதிஷ்குமார் ரெட்டி சொன்ன, மேபி வந்து சிக்ஸ்ல அக்ஷர் வந்து செவன்ல கூட நிதிஷ்குமார் ரெட்டி வரலாம். ஏன்னா அந்த ஒரு அடிக்கோட ஸ்லாட்டை தான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஃபில் பண்றாரு. ஸோ ஆப்வியஸ்லி பவுலிங் யூனிட் வந்து நீ சொன்ன மாதிரி சேமா தான் இருக்க போகுது. ஹர்ஷித் ராணா வந்து பேட்டிங் பண்ணுவார், கம்பீரும் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல கூட ஏதாவது சேஞ்சஸ் பண்றதுக்கான, அதாவது பவுலிங் கூட நல்லா போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஹர்ஷித் ராணா கிட்ட வந்து. ஆனா பேட்டிங்லாம் இது வரைக்கும் அவர் நல்லா பண்ணி பார்த்தது கிடையாது. அந்த ஒரு ஆல்ரவுண்டர் ரேஞ்சில் அவர் வந்து நீங்க ப்ரொமோட் பண்றீங்கன்னா அந்த அளவுக்கு பேட் பண்றாரா அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும்.
ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ராபபிள் 11 இருக்கும். ஸோ பெருசாக எதுவும் சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து ப்ராபபிள் 11 ஃபார் ஃபர்ஸ்ட் ஓடிஐ பெர்த்தில். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன். குல்தீப்பும் வந்து என்னைக்குமே வந்து மேட்ச் வினர். ஸோ அவரோட பவுலிங்லாம் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். சிராஜ் தான் வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இந்த 11ல். ஸோ அதனால வந்து நல்லா இருக்க போகுது. ஏன்னா பும்ரா கிடையாதுங்கிறப்ப அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் தான் வந்து எடுக்க போறாரு. கண்டிப்பா போலாம்னா நமக்கு தெரியும் பும்ரா இல்லைன்னா சிராஜ் எப்படி ஒரு பீஸ்டா மாறுவாருங்கிறத நம்ம வந்து இந்த இங்கிலாந்துலயே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா சைடு எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலெக்ஸ் கேரே கிடையாது, அதுக்கப்புறம் சாம்பா கிடையாது, இங்கிலீஷ் கிடையாது, கிரீனும் கிடையாதுங்கும் போது நிறைய பேர் வந்து மிஸ் ஆகுது. இதை வச்சு நம்மளோட பிளேயிங் கிரவுண்ட் எந்த மாதிரி செட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து மேத்யூ ஷாட் அண்ட் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட். ஒன் டவுன்ல வந்து பார்க்கும்போது நார்னஸ் உள்ள வந்திருக்காரு, கிரீன் வந்து இந்த சைடு ஸ்ட்ரைட்னால. அதுக்கப்புறம் கேப்டன் மிச்சில் மார்ஸ் 4ல வந்துட்டு, 5ல வந்து விக்கெட் கீப்பர் ஜோஸ் பிலிப்பி, 6ல வந்து பாத்தீங்கன்னா மிச்சில் ஓவன், 7ல வந்து கூப்பர் கான்லி, 8ல வந்து டார்சியஸ், அதுக்கப்புறம் ஸ்டார்க். நான் வந்து அப்புறம் குடமன் ஆடுவேன் பாலனா, குடமன் ஆடிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜோஸ் ஹெசல்வுட் டெஃபினெட்லி உள்ள இருக்க போறாரு. இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ்? நான் வந்து டார்சியஸ்க்கு பதிலாக பாட்லெட், ஏன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாஸ் அப் இருக்கும், நான் ஏன் டார்சியஸ் எடுத்தேன்னா டார்சியஸால பேட்டும் பண்ண முடியாதுனால நான் வந்து டார்சியஸ் எடுத்தேன். நேதன் எலிஸ்ன்னு பார்க்கும்போது அவரோட வேலையை டார்சியஸே பண்ணிடுவார்ன்ற ஒரு ஃபீலும் டெஃபினெட்லி கிடைச்சிச்சு. நீங்க எந்த மாதிரி சேஞ்சஸோட போறீங்க போலனா? என்னோட லெவலில் ஆப்வியஸ்லி இப்போ மேட் கோனிமேன் இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து கூப்பர் கொனாலி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோட அவங்க போக மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்லேயே வந்து இப்போ நீ மேட்ச் ஷாட் கொண்டு வந்திருக்கா, அது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து அவர் தான் வந்து பண்ணியிருந்தாரு. பட் அங்கே ஒரு என்ன ஒரு கன்சர்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து மிச்சல் மார்ஷ் வந்து கிடையாது. ஸோ அதனால வந்து மேட்ச் ஷாட் வந்து ஓப்பன் பண்ணாரு. ஸோ என்னோட லெவனில் வந்து ஓப்பனிங்கில் வந்து டிராவிஸ் ஹெட் அலாங் வித் கேப்டன் மிச்சல் மார்ஷ் வருவார். தென் ஒன் டவுன்ல வந்து மார்னஸ் லபுஷேன் அப்படியே ஸ்ட்ரைட்டாவே அவர் வந்து 11ல வந்துருவாரு. ஏன்னா கிறிஸ்டின் வந்து இன்ஜுரினால அவரை தான் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவர் 11ல வந்துருவாரு. இந்த நம்பர் 4ல வந்து மேட் ட்ரென்ச்சா ஒரு ஓடிஐ டெபியூ கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அந்த மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து கிடையாது. ஏன்னா ஆலெக்ஸ் கேரி இருந்திருந்தா ஆப்வியஸ்லி அவர் அப்படியே வந்துருவாரு. ஸோ அவர் இல்லாதனால மேபி அவர் வந்து ஒரு நம்பர் 4ல வரதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. இந்த நம்பர் 5ல வந்து ஜோஸ் பிலிப்பி இப்போ ரீசெண்டா டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்பர் 6ல எனக்கு தெரிஞ்சு மேட்ச் அங்கதான் வந்து மேட்ச் ஆட் வருவாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அவரோட ஆஃப் ஸ்பின் வந்து நல்லா எஃபெக்டிவா இருக்கும். தென் நம்பர் 7ல கூப்பர் கார்னலி அந்த ஒரு ரைட் லெஃப்ட் அந்த ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ 8ல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஜேவியர் பாட்லெட் வருவார். ஏன்னா ரீசெண்டா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறாரு. அந்த எம்எல்சி எல்லாம் வந்து ஒரு 50 கூட அடிச்சிருக்காரு. 9ல வந்து பென் டார்சியஸ், 10ல வந்து மிச்சல் ஸ்டார்க், தென் 11ல வந்து ஜோஸ் ஹேசல்வுட். ஸோ 4 ஃபாஸ்ட் bowling ஆப்ஷனோட போற ஜேவியர் பாட்லெட், பென் டுவார்சியஸ், மிச்சல் ஸ்டார்க், ஜோஸ் ஹேசல்வுட் அலாங் வித் 2 பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் கூப்பர் கார்னாலி, மேட்சர். ஸோ இவங்க 2 பேர் போட்டு ஒரு 6 bowling ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிராவிஸ் ஹெட்டும் போடுவார். இன்னொன்னு இருக்கு என்னன்னா மார்னஸ் லபுஷனும் bowling போடுவார். ஸோ அதனால 8 bowling ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க எப்படி வேணாலும் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் அந்த அவங்களோட கன்சர்ன்ஸ். ஓகே. பலனா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டீமோட லெவன்ஸை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம் டெஃபினெட்லி. இப்போ வந்து அடுத்து நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த 3 ஓடிஐ விளையாட போறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2027 வேர்ல்டு கப்ல எவ்வளவு ஓடிஐஸ் இருக்கோ அதை நம்ம பார்த்து நம்ம ரோக்கோட பேட்டிங்ஸை கண்டிப்பா பார்க்கணும். இந்த பிளேயர் ஃபார் வாட்ச் அவுட் குள்ள போயிடலாம் போலனா இந்த மேட்ச்ல இவங்க கலக்கிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு யார தோணுது? ரெண்டு டீம்லயும் ஒரு பேட்டர், ரெண்டு டீம்லயும் ஒரு பவுலர் சொல்லுங்க போலாங்க. நான் வந்து இப்போ ஆஸ்திரேலியா சைட்ல இருந்து எடுத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேட்டர்ல யாராவது கிளிக் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஆப்வியஸ்லி கேப்டன் மிச்சல் மார்ஷ் ஏதாவது பண்ணுவாரான்னு ஒன்று தோணுது. அதை தாண்டி வந்து ஒரு மார்னஸ் லபிஷன் அவருக்கு வந்து எப்பவுமே ஆல்ரெடி அவரோட டெஸ்ட் டெபியூவே வந்து ஒரு கன்கஷன் சப்ஸ்டியூட்டா தான் வந்திருந்தாரு. ஐ திங்க் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஒரு கன்கஷன் சப்ஸ்டியூட்டா வந்து ஒரு 50 நம்ம அடிப்பார் இங்கிலாந்துக்கு எகேன்ஸ்டா. ஸோ இந்த டைம் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா தான் வராரு. ஸோ அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு நல்ல நாக் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அவங்க 2 பேர் நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியுது. போலிங் எடுத்தோம்னா ஆப்வியஸ்லி மிச்சல் ஸ்டார்க். ஸோ அவர் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஹேசல்வுட்டும் வந்து எஃபெக்டிவா இருக்கலாம். நம்ம இந்தியாவோட பேட்டிங்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரேயாஸ் நல்லா பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு. மேபி அந்த கேஎல் ராகுலும் நல்லா ஒரு பண்றதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. என்ன ரோக்கோ சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஓடியை பாப்போம் எப்படி பண்றாங்கன்ட்டு. நம்ம ஆப்வியஸ்லி அப்படியே நம்ம நெக்ஸ்ட் ஓடியை கேட்டு வந்துடலாம். நம்ம இந்தியா போலிங் வந்து எடுத்துக்கிட்டோம்னா சிராஜ், ஏன்னா அவர் தான் வந்து அந்த ஒரு ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் bowler. ஸோ அவர் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். குல்தீப்பும் ஒரு எஃபெக்டிவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணலாம். நான் என்னோட பிக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் சைட்ல இருந்து பார்க்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் நீங்க பிக் பண்ணிருந்தீங்க. டெஃபினெட்லி எனக்கும் இந்த ரோக்கோ இருந்தாலும் எனக்கு அவர் 2 பேரும் அடிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. ஆனா டக்குன்னு இதுல யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஓடிஐ ஃபார்மேட் வரும்போது ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட இருந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வரப்போதும் அப்படிங்கும்போது அதுவும் வந்து இன்னொன்று பாத்தீங்கன்னா கேப்டன் கில் வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐல கேப்டன் பண்ண போறாரு அப்படிங்கும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது தோணுது. பவுலிங்ல இருந்து எடுத்து பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பெக்டர் குல்தீப் யாதவ் இருக்காரு. இருந்தாலும் ஹர்ஷதீப் கிட்ட ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் வருமோ அப்படின்னு தோணுது. ஹர்ஷித் ராணா அவர் மேலே பெரிய கேள்வி இருக்கு. அவரும் ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணாருனாலும் சூப்பரா இருக்கும். ஆஸ்திரேலியா சைடு கிட்ட வந்தீங்க அப்படின்னா
ஆஸ்திரேலியாஸ்ல இருந்து இருக்கும்போது மிச்சல் மார்ஸ் அவரோட ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. இருந்தாலும் டிராவிஸ் ஹெட் இந்தியா அப்படின்னு வந்தாலே, அதுவும் ரோஹித் சர்மா இருக்காருன்னு தெரிஞ்சாலே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பவுலிங் ஆப்ஷன்ஸ் எடுத்து பார்க்கும்போது அசலுடும் ஸ்டார்க் இருக்கும்போது கண்டிப்பா டெஃபினெட்லி அவங்களோட பவுலிங் யூனிட்ல வேற எந்த நேம்ஸும் சொல்றதுக்கு மனசு வரல. இருந்தாலும் டுவார்சிஸ் கிட்ட ஏதாவது முக்கியமான விக்கெட்ஸ் வந்து டுவார்சிஸ் எடுப்பாரோ அப்படின்றது தோணுது. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டீம்ஸோட பிளேயிங் லெவனை பத்தி பேசிட்டோம், பிளேயர் டு வாட்சோட பத்தி பேசிட்டோம். இப்ப அடுத்து வந்து எந்த டீமுக்கு எஜ்ஜு கொடுக்க போறீங்க அப்படின்றத சொல்லுங்க பாலானா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம ரெண்டா வந்து பிரிக்கலாம். இப்போ இந்தியனோட பேட்டிங் லைனப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆஸ்திரேலியாவோடது வந்து பவுலிங் லைனப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அப்படி வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம இந்தியன் வந்து பேட்டர்ஸ் நம்பி இருக்காங்க, ஆஸ்திரேலியன் வந்து அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அந்த நம்பி இருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு மேட்ச் அப்பா இருக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஓடிஐல வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட் இருக்கு. ஸோ நான் அதனால வந்து 55 ஃபார் ஆஸ்திரேலியா அண்ட் 45 ஃபார் இந்தியா அப்படிங்கறது நான் போறேன். கண்டிப்பா பாலானா, இப்ப எனக்கும் வந்து நம்மளோட ஐபிஎலோட இதுதான் போகுது. நம்ம எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுமோ கடைசியில அதுக்கு எதிர்மாறா நடந்துச்சு. எனக்கு என்னமோ இது இந்தியா வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு டீமுக்கும் எஜ்ஜே கொடுக்க முடியல. இந்தியா சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க பேட்டிங் மேல இதா இருக்காங்க, ஆஸ்திரேலியா எடுத்து பார்க்கும்போது அவங்க பவுலிங்ல இதா இருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா ரெண்டும் க்ளோஸ் மேட்ச் நான் எதிர்பார்க்கறேன். அதுவும் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு நல்ல கிஃப்டா கிரிக்கெட் கொடுக்கும் அப்படின்றதே தோணுது. அதனால இருந்தாலும் ஒரு ஸ்லைட் ஏஜ் என்னமோ இந்தியா அப்படின்றதுனால இந்தியா வந்து இதை தாண்டி வந்துருவாங்க அப்படின்றதும் தோணுது. ஓவராலா இப்ப இந்த மேட்சை பத்தி நம்ம வந்து ஃபுல்லா பேசி முடிச்சிட்டோம். இன்னொரு விஷயமும் இருக்கு நம்ம பேசுறதுக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, புதுசா வந்து ஒரு டோர்னமெண்ட் கொண்டு வர போறாங்க. இந்த அடுத்த வருஷம் ஜனவரில இருந்து வரப்போகுது. டெஸ்ட் 20 அப்படின்ற ஒரு என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா 3 ஃபார்மேட் நமக்கு நல்லாவே தெரியும், டெஸ்ட், T20, ODI. இது என்ன ப்ரோ புதுசா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷனை இப்ப பாலான கொடுப்பாரு. சொல்லுங்க பாலான். டெஃபினட்டா டெஸ்ட் 20 அப்படின்னா டெஸ்ட்டையும் T20 சேர்த்து ஒரு டோர்னமெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ பிராண்ட் அம்பாஸ்டரா வந்து ஏபி டிவிலியர்ஸ் வந்து இருக்க போறாரு. இதுல வந்து இன்னொரு ஒரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, 4 இன்டர்வல்ஸா கொண்டு வரதாக ஒரு நியூஸஸும் வந்திருக்கு. ஏன்னா 4 இன்னிங்ஸ் விளையாடுறாங்க. ஸோ ஒவ்வொரு இன்னிங்ஸ்க்கும் ஒவ்வொரு இன்டர்வல் பிரேக் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் இதுல வந்து எனக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குன்னா, டெஸ்ட் கிரிக்கெட் எதுவும் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் 20 டோர்னமெண்ட். ஸோ ஏன்னா ஆல்ரெடி வந்து ஓடிஐ வந்து ஒரு ஃபார்மேட் இப்போ ரொம்பவே டவுனா இருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப் மட்டும் இல்லைன்னா ஓடிஐ வந்து இழுத்து மூடிடுவாங்க. ஸோ அந்த ஒரு மெயின் டோர்னமெண்ட் இருக்கிறதுனால தான் ஓடிஐ வந்து இவ்வளோ ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு தான் வந்து மெயின் ரீசன். டெஸ்ட் ரன் ஆயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் WTC. ஸோ T20 ரன் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஏகப்பட்ட லீக்ஸ். ஸோ அதனால T20 ரொம்பவே வந்து பாப்புலர். ஸோ டெஸ்ட்டும் T20 சேர்த்து வச்சு ஒரு டோர்னமெண்ட் வந்து பண்றாங்க. சபரீஷ் சொன்ன மாதிரி ஜான்வரியில வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அகைன் நான் சொல்றது என்னன்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டை ஸ்பாயில் பண்ணாம இந்த டோர்னமெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ ஹோப் என்ன மாதிரியான ஒரு ஐடியாஸோட அவங்க வராங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஏதாவது இனோவேட்டிவா கொண்டு வராங்களா ஸோ அப்படிங்கறத வந்து பார்ப்போம். மேபி எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் ஃபார்மேட் மாதிரியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு டார்கெட் அடிப்பாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு டார்கெட்டை செட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ மேபி இன்ட்ரெஸ்டிங் கேமா இருக்கும். நிறைய லோ ஸ்கோரிங் கேம்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 170 அந்த மாதிரிலாம் அடிப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல வரப்போ உங்களுக்கு டார்கெட் வந்து ஒரு 100, 80. ஸோ இந்த மாதிரியான போறதுக்கும் சான்சஸ் ஆர் தேர். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன மாதிரியான ஒரு மேட்சை போட வராங்க அப்படிங்கறத பார்ப்போம். கண்டிப்பா பாலானா, பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து இந்தியாவில வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 6 டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு சொல்லியிருக்காங்க. 3 வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் இருக்க போது, US, லண்டன் இவங்க 3 டீம் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 T20 சேர்ந்து ஒரு டெஸ்ட் மேட்சா இது வந்து இருக்கும் போது ரூல்ஸும் பார்க்கும்போது T20யோட ரூல்ஸும் டெஸ்ட் ரூல்ஸும் ஜாயின் பண்ணி இது இருக்க போது அப்படின்றத சொல்றாங்க. இதை பத்தி இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா இதை அப்டேட் பண்றோம். இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இனோவேஷன் வந்துட்டே இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 100 விளையாடிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய இனோவேஷன் கிரிக்கெட்ல வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இப்ப இருக்கிறதே சூப்பரா இருக்கு அப்படின்ற நீங்க நினைக்கிற உங்களோட தாட்ஸையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாலானா வந்து CBM கிரிக்கெட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. பாலானாவும் முரளினாவும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை மறக்காம கொடுத்துருங்க. ஓவராலா பாலானா உண்மையாலுமே ஒரு சம்மர் ட்ரீட். தீபாவளிக்கு முன்னாடி நாள் இந்தியா ஆஸ்திரேலியா ODI விளையாட போறாங்க. ரோகோ இஸ் பேக். நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது அப்படியே நடந்தா நல்லா இருக்கும். மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் பாலானா.